ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன் வாயிலாக இந்த வீடியோல டீடைல்டு அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை உங்களுடைய ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்க ராசிக்கான பலன்களை நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம். டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணிக்கோங்க. உங்க ராசிக்கான பலன்கள் நீங்க அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து சிறப்பான நெறியுடன் வாழும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வருட ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராசி அதிபதி புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களோடு சேர்ந்து காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யோகமான அமைப்புங்க. இன்றைய தினம் மாணவர்கள் கல்வியில புதிய சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. படிப்புல ஆர்வம் குறைந்து காணப்படக்கூடிய மாணவர்களுக்கு கூட இன்னைக்கு புதுசாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான புதிய ஆர்வங்கள் ஏற்படுங்க. படிச்சு ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு. ரொம்ப டல்லா படிப்புல ஆர்வமே இல்லாதவங்களுக்கு கூட இப்பொழுது ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தென்படுது. இப்பொழுது நீங்கள் உங்களது பிசினஸ் மூலமாக நல்ல தனலாபங்களை பெறக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரம் மிகச்சிறப்பாக முன்னேறும். இன்றைய தினம் கல்வியில நீங்கள் நம்பர் 1 வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேங்க் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் உங்களது கருத்துக்களுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு தராதும் இருக்கீங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்புகளும் இன்னைக்கு கிடைக்கும். உறவினர்கள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் நீங்கள் எண்ணிய சில எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எண்ணியபடியே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு. நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் மூலமாக நீங்கள் அனைத்து விதமான கடன்களையும் அடைத்து முடித்து நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. செல்வ செழிப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தன லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது குடும்ப வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. ஏற்கனவே ஆரம்பிச்சு பாதியில நின்று சில பெண்டிங்கான கட்டிட பணிகளை இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை தரம் வேற லெவல்ல உயரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்கு. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் உங்களது கருத்து வேறுபாடுகளும் அகன்று சக ஊழியர்களிடம் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக ஈடேறும் என்பதால் அலுவலக பணிகளிலும் இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவர் மிக மிக நல்ல ஒரு காதல் மனநிலையில் இருப்பார். அதனால் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு பிரகாசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பணம் சேமிக்கக்கூடிய முயற்சிகளை இன்னைக்கு நீங்க வெற்றி பெற மாட்டீங்க. இருப்பினும் இதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்பொழுது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சில பொருட்களை வாங்கி மகிழ்ந்து இன்றைய தினம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களோட சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்க முடியும். அதுக்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு விரைவிலேயே வருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவைக்கு அதிகமாக நண்பர்கள் உங்களுக்கு இன்னைக்கு தலையிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அந்த விஷயத்துல கொஞ்சம் கடுமையா இருந்துக்குங்க. உங்களது பர்சனலான சில விஷயங்கள்ல உங்க நண்பர்களை அனுமதிக்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய நாள்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுது. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கு போறது போன்ற சின்ன சின்ன சுற்றுலா தலங்களுக்கு போறது நீங்க முயற்சி செய்யலாம். அந்த மாதிரியான சின்ன முயற்சிகள் உங்களது திருமண வாழ்க்கையை மேலும் அழகாக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஆரோக்கியத்தை நீங்க புறக்கணிக்க கூடாது. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். இதன் மூலமாக உங்களை ப்ரெஷர்
கண்டிப்பாக உங்களால் குறைச்சிக்க முடியுங்க. மருத்துவ ஆலோசனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பயன்களை ஏற்படுத்தி தரும். எனவே ஆலோசனைகளை வீட்டு பெரியவர்களிடம் கேட்டு பெற்று செயல்படுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனல்ல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா, இப்பவே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக 2 விதமான பெனிஃபிட் உண்டுங்க. என்னன்னா, நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும். அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமா வரதுக்காக நீங்க நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 2வது, நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜா அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம். ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ அனைவருமே இந்த 2 விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் உங்களுக்கு லக்கேஸ் கலரா அமையுங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 2. நம்பர் 2 என்ற தினம் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது சிம்மராசி அன்பர்களில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக காணப்படும். எனவே மகிழ்ச்சியான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு காத்திருக்குங்க. இந்த தினம் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்பதால் சுபகாரியம் தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். எந்த விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களுக்கு தருங்க நண்பர்களே. இந்த தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு கல்வியில ஒரு ஆர்வமின்மை இன்றைய தினம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை மாறி கல்வியில நீங்க ஏதாவது சாதனை படைக்கணுங்கிற மாதிரி கல்வியில புதிய ஆர்வம் பெருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் இன்றைய தினம் நிவாரணம் பெற்று உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு. எனவே மாணவர்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். உடல் ஆரோக்கியம் அதிகரிப்பதால் அனைத்து வயதினருக்கும் அனைத்து துறையினருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆதரவுகள் வேண்டுமோ அது தாராளமாக கிடைக்கும். அதனால் நிம்மதி பெறுவீங்க. பிசினஸ்ல கஸ்டமர் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. நீங்கள் எண்ணிய காரியங்கள்ல நீங்க கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் மூலமாக கண்டிப்பாக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு அப்படித்தான் நல்ல ஒரு ஆதரவுகள் உங்கள் செயல்பாடுகளுக்கு கிடைக்குங்க. சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கும் மதிப்பு மரியாதையில மேம்படக்கூடிய யோகம் இருக்கு. எனவே வியாபாரிகள் மற்றும் சமுதாய பணியில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் மற்றும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது. ஸோ அந்த 1 மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது. அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி வர்றது மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் நண்பர்களே. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்க தினசரி மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே. எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள். உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.